ஓம் செந்தமிழ் தாயே போற்றி. ஓம் செல்வத்துக்கரசியை போற்றி. ஓம் சேனை தலைவியை போற்றி. ஓம் சொக்கர் நாயகியை போற்றி. ஓம் செய்வ நெறி நிலைக்கு செய்தோய் போற்றி. என்னாச்சு? எப்படி? ஓம் ஞானாம்பிகையை போற்றி. ஓம் ஞான பூங்கோதையை போற்றி. ஓம் தமிழர் குலசுடரை போற்றி. நீ மறைச்சு வச்ச சிலையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கிறியா? சொல்லு, வைக்கிறியா? சொல்லு. சிலையை பூஜை ரூம்ல வைக்கிறியா? சொல்லு, வைக்கிறேன்னு சொல்லு. வைக்கிற சீக்கிரம் போ, போய் வை, போ. சீக்கிரம் போ. போறியா இல்லையா? போ, போன்னு சொல்றேன்ல. நீ மறைச்சு வச்ச சிலையை எடு. என்ன பாக்குற? கொண்டு போய் வை. ஓம் மலையத்துவசன் மகளே போற்றி. ஓம் மங்கள நாயகியை போற்றி. ஓம் மழலை கிளியை போற்றி. ஓம் மனோன்மணி தாயே போற்றி. ஓம் மண் சுமந்தும் மாணிக்கமே போற்றி. ஓம் மாயோன் தங்கையே போற்றி. ஓம் மாணிக்க வள்ளியை போற்றி. ஓம் மீனவர்கோன் மகளே போற்றி. ஓம் மீனாட்சி அம்மையை போற்றி. ஓம் ஞான பெருக்கே போற்றி. ஓம் முக்கன் சுடர் விருந்தே போற்றி. ஓம் யாழ்மொழி அம்மையே போற்றி. ஓம் வடிவழகு அம்மையை போற்றி. ஓம் வேலவனுக்கு வேல் தந்தோய் போற்றி. ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி. ஓம் அம்மையே அம்பிகையை போற்றி போற்றி. ஓம் அங்கையர்க்கு நம்மையே போற்றி போற்றி. ஓம் தாயே போற்றி போற்றி.
108 முறை போற்றி சொன்ன உடனே விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி எதுனாலும் போற்றி மந்திரம் சொல்லிட வேண்டியதுதான். போதும்மா. சும்மா பாலாபிஷேகம் நடத்தி வைக்கிற மாதிரி நாடகமாடி கடைசியில நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. உங்களை நம்பினதுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்க பாலாபிஷேகம். பொன்னி, நீங்க சும்மா இருங்க. ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த புத்தி? அண்ணி, இன்னொரு வார்த்தை பெரியத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. உன்கிட்ட 5 நிமிஷம் அன்பா பேசினா போதுமே, அப்படியே உண்மைன்னு நம்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டுவல்ல. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க. அது தெரியாம என்கிட்ட சண்டைக்கு வர. பெரியத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எதனால அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? ராசாத்தி, அது எதுக்கு இப்போ? நீங்க சும்மா இருங்க அத்தை. நீ சும்மா இருமா, பேசுறவங்க பேசிட்டு போட்டும். பொன்னி தானே பேசுறா. அத்தை, உங்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது அத்தை. எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்குள்ள ரகசியம் இருக்கு? ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுமா. சரிங்க அத்தை. ஆமா, நீங்க சாப்பிட வரவே இல்லையே. நான் சாப்பாடு சாப்பிடக்கூடாது ராசாத்தி, தண்ணி ஆகாரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன், என்னாச்சு அத்தை உங்களுக்கு? எனக்கு எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் அத்தை தண்ணி மட்டும்? அது நீ நல்லபடியா பாலாபிஷேகம் பண்ணணும்னு சாப்பிடாம விரதம் இருக்கேன். நீ பாலாபிஷேகம் பண்ண உடனே நான் சாப்பிடுவேன். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது, தண்ணி கொடு. சரி ராசாத்தி. அம்மாடியோ, இத கேட்டா நமக்கே அழுக வருது. அதான் இந்த ராசாத்தி இவ்ளோ கொதிக்கிறா போல இருக்கு. எனக்காக அத்தை சாப்பிடாம கொள்ளாம விரதம் இருந்ததுனாலதான் பசியில மயங்கி விழுந்துட்டாங்க. அது தெரியாம நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டீங்களே அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன். ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. விடு பொன்னி, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அதுவும் இதுக்கு முன்னாடி நான் அப்படிதானே அகங்காரம் புடிச்சிட்டு இருந்தேன். அதான் உனக்கு நான் வேணும்னே பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, வாங்க பாலாபிஷேகம் பண்ண போவோம். வேணாம் நீ. என்னது இது, வேண்டாங்கிறீங்க? ஏன் தம்பி? ராசாத்தி கையிலிருந்து பால் தவறி விழுந்துருச்சு, அது நல்லதில்ல.
இல்லைங்க தம்பி, அது வந்து அண்ணி, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. ராசாத்தி நம்பிக்கையா இருந்தா. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை முழுக்க உடைஞ்சு போச்சு. விடுமறதான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்கும்? ஏதோ ஒரு கெட்ட நேரம் நம்ம குலதெய்வம் சிலை இங்க இருக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப கொண்டு வந்துடலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அந்த சிலை திரும்பி வரவே வராது. ஆனா இப்போ பண்ண முடியாம போச்சே. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. நான் உனக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியாம போச்சு. பரவாயில்ல அத்தை. சரி, நீயே பூஜை பண்ணு. அத்தை, ராசாத்தி பாவம் அத்தை. எவ்வளோ ஆசையா இருந்தா. ஆமா கண்மணி, கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாரு. ராசாத்தி, நீ விளக்கேத்தி பூஜை பண்ணுமா. உனக்கு இப்படி ஆயிடுச்சு ராசாத்தி. உனக்காக நான் இந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அத்தை, மங்க, எது நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பூஜை பண்ணாம விட்டுதான் சாமி நம்மளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதுல நீ வேற மூஞ்சி தூக்கிட்டு இருக்காத. தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மருமக அம்மாவாக முடியலன்னா அதோட வலி உங்களை விட எங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதை எப்படி மங்கையால ஏத்துக்க முடியும்? மங்கை, ராசாத்தியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத மங்கை. இங்க பாரு, சந்தோஷமா அனுப்பி வைமா. அண்ணி, உங்க கையால சிலை எடுத்து ராசாத்தி கையில கொடுங்க. ஐயோ தம்பி, அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. பாரி, அவளே மனசுடைஞ்சு போயிருக்கா. பாவம் மரணம். எனக்கே கஷ்டமா இருக்கு. நீயே எடுத்து கொடுப்பா. குடிமா. போலாம். போம்மா.
எல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு. அம்மனுக்கு நீங்க சரியான நேரத்துல பாலால குளிர வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் அற்புதமான முகூர்த்த நேரம். அந்த ஆத்தா மனசு கொழுந்து நீ மனசார நினைச்சதையெல்லாம் நடத்தி வைப்பாமா. இனி நீ எந்த கவலையும் பட வேண்டாம், எல்லாம் கைகூடி வரும். சாமி, அது எதேச்சியா நடந்துச்சு. அதுக்கு போய் நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவும் எதிர்ச்சியா நடக்காது. எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நடந்ததும் அப்படித்தான். நீங்க மனமுருகி பாலாபிஷேகம் பண்ணணும்னு வேண்டியிருப்பீங்க. அதுக்கு பலனாதான் இந்த ஆத்தா உங்களுக்கு எதை நடத்தி வச்சிருக்கா. இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆத்தா, நான் நினைச்ச மாதிரியே பாலாபிஷேகம் நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியத்தை மட்டும் அமைச்சு கொடு, அது போதும். சரி, வா போலாம். ம். மாமா, சாமி சொன்னதை கேட்டீங்களா? இங்க பாரு, அது ஆக்சிடென்ட்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது அப்படியே நமக்காக நடந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிட்டு இருக்காத. போங்க மாமா, உங்களுக்கு அதை ஏத்துக்கிற மனசு இல்ல. இத பாரு, அவர் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா கோவில்ல உள்ள பூசாரிங்களும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான், நல்ல விதமா தான் பேசுவாங்க. நாம அதெல்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது. நீங்க நம்பலனா போங்க, நான் நம்புறேன். அந்த சித்தர் சொன்ன மாதிரி எப்படியோ பாலாபிஷேகம் நடந்துருச்சு. வாங்க மாமா போலாம். ஏய், கைய விடுறி. மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே? இது கோவில் டி, தள்ளி நட. அப்போ வீட்ல ஒண்ணா நடக்கலாமா? ஐயோ சாமி, கொஞ்சம் பேசாம வரியா? ஐயோ மாமா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ம். ஏறு. சொல்டா. சாரி சித்தப்பா, நான் 2வது பிரைஸ் வாங்கினதை உங்ககிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நான் நல்லா தான் சித்தப்பா விளையாண்டேன். கடைசியில் 2 பாயிண்ட் லீடில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரைடர் டைம் அவுட் ஆயிடுச்சு. ஏய், தோத்ததுக்கு காரணம்லாம் வேணாம். அண்ணே விடுங்கண்ணே, அவனையே திட்டிட்டு இருக்கீங்க. பின்னென்ன பாரு, முதல் பரிசு வாங்குவான்னு சொல்லி நம்பிதானே அனுப்புனா. அண்ணே சொல்றேன்ல, அவன் என்ன வேணும்னா பண்ணா. நம்ம கேட்ட நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குலதெய்வ சிலை எடுத்த உடனே ஒழுங்கா பாலாபிஷேகம் பண்ணிருக்கணும். பண்ணாம விட்டது நம்ம தப்பு தானே. இவன் ஒழுங்கா விளையாடாம போனதுக்கு பாலாபிஷேகத்தை ஒரு குறைய சொல்லாதீங்க தம்பி. அண்ணி விடுங்க அண்ணி, அவனே வருத்தத்துல இருக்கான். சும்மா அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. டேய் குமரா, வாடா.
எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. மா விடுமா, அண்ணன் பாவம்ல. ஏய் போடி, உன் வேலையை பாரு. நான் ரொம்ப ஆசையா கேட்டேன் அத்தை. ஐயோ என் அறிவு கொழுந்தே, உனக்கு இப்ப பொம்மை தான் பிரச்சனையா? ஆமா அத்தை, பொம்மையை நீங்க வாங்கி தரீங்களா? எதுக்கு வாங்கிக்கிட்டு? பின்ன எப்படி அத்தை? இனி என் சின்ன வயசுல விளையாடின பொம்மையெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இரு, அதை நான் எடுத்துட்டு வரேன். இந்தா புடி, தூசி எல்லாம் இருக்கும், தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்க. சரிங்க அத்தை. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி, எப்பயாவது போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு. மாமா, நீங்க எனக்கு பொம்மை வாங்கி தரலனா என்ன? என்கிட்ட எவ்வளவு பொம்மை இருக்கு பாத்தீங்களா? இத வச்சு நான் விளையாட போறேனே. நான் போய் விளையாடிட்டு வரேன் மாமா. நான் மட்டும் எப்படி தனியா விளையாடுவேன்? ம்? ஐயோ, எவ்வளவு பொம்மை இருக்கு. இதெல்லாம் வச்சு விளையாடி இருக்கீங்கல்ல நீங்க. ஆமா, இதெல்லாம் வச்சு நாம மட்டும் எப்படி தனியா விளையாடுறது? ம்? என்ன பண்ணலாம்? எழுப்பி பாப்போமா? மாமா, கால்ல உதைக்கிறீங்களா மாமா? மாமா என்ன பண்ணலாம் இப்போ? மாமாவே குழந்தை மாதிரி இருக்காரு. மாமா இந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு சின்ன வயசுல எப்படி விளையாடி இருப்பாரு? என்ன இனியன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பொம்மையை பிடிங்க. என்ன வேண்டாமா?
இந்த பொம்மை எப்படிங்க? இனியன், இந்த அனியன் இந்த பொம்மை எப்படி? என்ன இந்த பொம்மை எப்படி? ஐயோ இனியா, எதுக்கு அழற? அழக்கூடாது இனியா, சொல்றேன்ல. ஐயோ அழாதீங்க செல்லம். ஐயோ என்ன வேணும்? இனியா அழுகை நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. ஓ ஓ ஓ ஓ அண்ணுடா அண்ணுடா அண்ணுடா. ஏன் அழுறீங்க? இங்க பாரு இங்க பாரு. இது பாரு. ஏ அழாதடா அழாத அழாத. ஓ ஓ ஓ ஓ அழாத அழாத. ஓ ஓ ஓ ஐயோ மாமா. மாமா இப்படிதான் அழுதுருப்பீங்கல்ல? ஏய் இங்க பாருடி. என்ன மாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி ஒரு டைப்பா கொண்டு போறியா? நான் என்ன மாமா பண்ணேன்? இத பாரு, இனி அது இதுன்னு பண்ணி என்ன மயக்கலான்னு பார்த்த நான் இனியண்டி. நீ என்ன மாயாஜாலம் பண்ணாலும் ஸ்டெடியா இருப்பேன். ம், இது மலைடி, நீ எல்லாம் தூரத்துல இருந்தா பார்க்க முடியும், அசைக்க கூட முடியாது. ம். என்ன சாய்க்க யாராலையும் முடியாது, புரியுதா? கைய விடுறி. மாமா ஏன் மாமா என் மேல விழுறீங்க? விடுறி. ஆமா எனக்கு ஆசை பாரு, கைய விடுறி. ஆசையா மாமா? ஏய் நீ பண்ண வளதாட்டி இதெல்லாம். நான் வெளியில வருவேன்னு தெரிஞ்ச தரையில ஏதோ ஊத்தி வச்சிருக்கேன். இல்ல மாமா. ஏய் போய் சொல்றியா? உன்னை தவிர வேற யாரு இந்த ரூம்ல இருக்கா? நீங்க மட்டும்தான் ரூம்ல இருக்கீங்க. ஏய் ஆமா நானே ஊத்தி வச்சுட்டு உன் மேல விழறான் பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, எனக்கு நல்லா தெரியும். ஏய், இழுக்காதடி. மாமா என் மேல சந்தேகப்படாதீங்க மாமா. அப்ப என்னடி இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இருங்க பாப்போம். ஏய் கைய விடுறி, பாரு போ. இருங்க இருங்க பாக்குறேன். ஏய் கைய விடுறி. விடுறி. சரி 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 நான் பாக்குறேன் மாமா. என்ன மாமா ஒண்ணும் இல்லையே. ஏய் நல்லா பாருடி, அங்கதான் இருக்கு. இங்க என்ன மாமா இருக்கு? இங்க ஒண்ணும் இல்ல. ஏய் நல்லா பாரு. பாருங்க. ம். ஏய், ஏய். என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன சத்தம் அது? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன ஏதோ முறிஞ்ச மாதிரி கேட்டுச்சே. எழுந்துடுறி. எழுந்துடுறி. இனி என்ன ரூம்ல இருந்துதப்பா கேக்குது? சரி வாங்க மேலே போய் வெளியே பார்க்கலாம். போய் பார்த்தரலாம் வாங்க. ஏய், கைய குடுடி. எந்திரிங்க. ஐயோ. பாத்து. எந்திரிங்க மாமா. ஏய், ஒழுங்கா புடிடி. பாத்து எந்திரிங்க. புடிடி. ஏய் என்னாச்சுடா? என்னாச்சுப்பா? என்ன இதெல்லாம்? அது கட்டில் உடைஞ்சிருச்சுப்பா. தூக்குப்பா. இவன் பண்ண வேலை தானே அது? இவனுக்கு கட்டில் உடைக்கிறதே வேலையா போச்சு. நம்மளும் தான் இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே. அத்தை கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு அத்தை.
இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னடா இனி அதெல்லாம் கோலம்? அது நான் பெரியப்பா, நான் குளிச்சுட்டு வந்த பெரியப்பா. ஏய், இப்ப எதுக்கு நீ அதை போய் திரும்பி நிக்கிற? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், முதல்ல திரும்பி நில்லு. அவங்க சந்தேகப்படுற மாதிரி நிக்கிற. போங்க மாமா. டேய், எப்படி கட்டில் உடைஞ்சது? மாமா, இவர்தான். ஏய், சும்மா இருடி. அப்பா, நான் குளிச்சுட்டு வந்தப்பா, தர வழுக்கி விட்டு கட்டில்ல விழுந்தப்பா. ஆ, அவளும் என் மேல வந்து விழுந்துட்டாப்பா. ராசாத்தி, உனக்கு எதுவும் அடிபடலல்ல? இல்ல அத்தை, நான் மாமா மேலதான் விழுந்தேன். எனக்கு எந்த அடியும் இல்ல. புரிஞ்சிருச்சுப்பா. பெரியப்பா, உண்மையாவே நாங்க வழுக்கி தான் விழுந்தோம் பெரியப்பா. சரிடா இனியா, உன் உடம்ப பாத்துக்க. தம்பி, புருஷன் முன்னாடி விவகாரம் நம்ம தேவையில்லை. வாங்க பெரியப்பா, புனிதா, போ போ.